நான்வெஜ் டேஸ்ட்டில் கருப்பு முக்கடலை குருமா செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். எண்ணெய் போட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு பிரியாணி இலை அது போட்டு பொரிஞ்சு வந்தவொடனே வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டுலாம் வதக்கிட்டு அதுலேயே வேக வச்ச மூக்கடலையே அப்படியே ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கரண்டி மூக்கடலை மட்டும் நிறுத்திக்கோங்க. அதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மூக்கடலை போட்டு அரைங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அரைச்ச உடனே அதை கொதிக்கிற குழம்புல போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதை நல்லா கொதித்து மேலே வரும் பாருங்க, சைடில் அந்த எண்ணெய் வரும் பாருங்க, நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. சாப்பிட்டிங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.